ஆண்டவர் வச்சமா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை எபிரேயர் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இந்த உலகம் கைவிட்டு விடும். பணம் நமக்கு சூழ்நிலை எல்லாம் சாதகமாக இருந்தால் எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க, எல்லாரும் நம்ம கூட அன்பாக இருப்பாங்க, எல்லாரும் வந்து ஒட்டிக்கிடுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் சவால் வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, தேவைகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, கடினமான சூழ்நிலை வரும்பொழுது, தோல்வி வரும்போது ஜனங்கள் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ அக்கினியில் நடக்கும் பொழுது அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்கிறார், நீ மூழ்கி போவதில்லை, நீ எரிந்து போவதில்லை என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சில நேரம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த உறவுகள் உங்களை கைவிட்டாங்களே, நண்பர்கள் கைவிட்டாங்களே, என் பிஸ்னஸ் என்னை கைவிட்டு போயிடுச்சே, என்னுடைய ஈவன் பார்ட்னர் கூட என்னை கைவிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி நிறைய பேர் உன்னை கைவிட்டாங்கன்னு ரொம்ப துக்கத்தோடு அந்த கால வேளையில் உட்கார்ந்துருக்கிறியா? இயேசு சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னோடு கூட இருப்பேன், உன் குடும்பத்தோடு கூட இருப்பேன், உன் பிள்ளைகளோடு கூட இருப்பேன், உன் பிஸ்னஸோடு கூட இருப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை ஒரு நாளும் வெறுக்க மாட்டேன், வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன், ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்து உனக்கு உதவி செய்வேன். யாரெல்லாம் உன்னை விட்டு போயிட்டாங்களோ அவங்களாம் மறுபடியும் ஒரு நாள் உன்னை தேடி வந்து உன்னை வந்து பார்க்குற அளவுக்கு, அவங்களாம் வந்து உன்னை பார்த்து சாரி சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசேப்போட வாழ்க்கையில் சொந்த சகோதரர்கள் கைவிட்டாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு அவனை வித்துட்டாங்க, அழுதுகிட்டே போனான் வாழ்க்கையில். ஆனால் நாள் வந்தது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை உயர்த்தினார். கைவிட்டு போன எல்லா சகோதரர்களும் அவனை தேடி வந்து அவங்ககிட்ட பேசுறதுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணுற சூழ்நிலை உண்டாச்சு. இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை எல்லாரும் கைவிட்டாங்கன்னு நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன். மறுபடியும் உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். உன்னை விட்டு தூரமாக போனவங்களாம் உன்னை வந்து பார்க்குற அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்துவேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். தேவன் உங்களை உயர்த்துவார். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு வாழ்விலே உயர்வை கொடுக்குற நாள். God bless you.